அன்பார்ந்த மருத்துவ ஜோதிட நேயர்களே, இந்த பர்டிகுலர் வீடியோ நம்ம பார்க்க போகிறது மாந்தி கிரகத்தை பற்றி. எப்போதும் போல் ஜூலை 13ஆம் தேதி ஒரு 7-8 வருஷமாக சேனல் ஆரம்பித்ததுலேயே நான் மாந்தி வீடியோ இந்த பர்டிகுலர் டேட்டில் நான் போட்டிருப்பேன். அதுக்கான ரீசன் நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்க மாதிரி, என்னுடைய ஜனனகால ஜாதகத்தில் மாந்தி இருக்கக்கூடிய இடத்த கோச்சார சூரியன் கடக்கக்கூடிய நேரத்துக்கு இந்த வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். அதுக்கான காரணம், மாந்தி ஒரு லூப்பிங் பிளானட். அதாவது என்னென்னா, குளிகை மாந்தி, அதாவது சனி பகவானுடைய குழந்தைகள் இவங்களுடைய நேர காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்களோ அது தொடர்ச்சியாக திரும்ப உங்களால் பண்ண முடியும். அது நல்காரியமாக இருந்தாலும் நடக்கும், துர்காரியமாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் தொடர்ந்துங்கிறது நடக்கும். உங்களுக்கு மாந்தி யோகமாக இருக்குதுங்கிற பட்சத்தில் நல்காரியங்கள் மேலோங்கி அதே நேர காலகட்டத்தில் உங்களால் திரும்பிங்கிறது பண்ண முடியும். இல்லை தடைப்பாடுகள்ங்கிறது வரும். எப்படி சனிக்கிழமை ஒரு விஷயத்தை பண்ணால் திரும்ப ரொட்டீன் ஆகுங்கிற மாதிரி இந்த படுகிற காலகட்டமாக மாந்தியினுடைய யோகமான பீரியட், அதே போல் குளிகை, இந்த மாதிரியான காலகட்டத்தில் உங்களால் திரும்பங்கிறது பண்ண முடியும். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்க்காத வீடியோஸில் இல்லாத ஒரு டாப்பிக்காக மாந்தியை பற்றி நம்ம இந்த வருஷம் பார்ப்போம். ஜென்ரலாக பார்த்திங்க அப்படின்னா, எப்படி ஒரு தெய்வங்களில் பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வங்கிறது சுயம்புவாக தோன்றியிருக்கும். அந்த தெய்வத்திலேருந்து வெளிவந்தக்கூடிய இன்னொரு தெய்வம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த தெய்வத்தை காட்டிலும் பவர்ஃபுல்லாக இருக்கும். எப்படி சிவபெருமான் கிட்டேருந்து முருகன் வெளிக்கொணர்ந்து வராரோ, அதே போல் அஸ்ட்ராலஜர் கிரகங்களில் பார்த்திங்க அப்படின்னா, சந்திரனுடைய புதல்வன் புதன். இந்த புதனுக்குங்கிறது எப்பேற்பட்ட காலகட்டத்திலையும் சிந்தனைக்கு சிந்தனை தன்மையை சரிவர கொடுத்து நம்மளை எப்பேற்பட்ட பிரச்சனைலேருந்து வெளிக்கொணர்ந்து வெளிவரக்கூடிய ஆற்றலை புதன் பகவான் கொடுப்பார். அதே போல் இந்த அஸ்ட்ராலஜியில் சூரியன் பொறுத்த வரைக்கும் சூரியனோட புதல்வனுங்கிறது சனி பகவான். அதனால தான் பார்த்திங்கன்னா, சனி பகவானை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும். அந்த சனி பகவானுக்கும் புதல்வனாக பிறந்தவர் தான் மாந்தி. அப்போ ஒரு கிரகத்தினுடைய புதல்வன் அந்த புதல்வனுக்கு இன்னொரு புதல்வன் அப்படிங்கிறது போல், அப்போ சூரியன் யார், மாந்திக்கு தாத்தா. அப்போது அவருடைய ஃபைன் டியூன் எப்படி இருக்கும், எப்படி ஒரு மனுஷன் ஒரு ரோபோவை கண்டுபிடிச்சி அந்த ரோபோ இன்னொரு ரோபோவை கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னா எந்த லெவலுக்கு அக்யூரேட்டாகவும் அதை வீழ்த்த, அதாவது மனுஷனே ரோபோவை கண்டுபிடிச்சாலும் நம்மளால் ரோபோவுக்கு சரிக்கு சமமாக நிற்க முடியாது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேல்குலேஷன் எடுத்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ரோபோ பர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த மாதிரி சந்திரன் எண்ணங்களுக்கு வித்தகன். அந்த எண்ணத்தை வளர்த்தியும் தேய்த்தும், அதாவது நீங்கள் உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் தோணுதுன்னா அது இப்படி நடக்கும், அது அப்படி நடக்கும்ங்கிற பர்செப்ஷன் கிரியேட்டர் யார், புதன் பகவான். ஸோ எண்ணம்புற பர்செப்ஷன்ஸை இப்படியும் அப்படின்னு எண்ணங்களுக்கே இன்னொரு தனிப்பட்ட எண்ணங்களை கிரியேட் பண்ணுற அளவுக்கு புதனுக்கு ஆற்றல் உண்டு. அதில் எது சிறந்த எண்ணங்கள்ங்கிறது பிக் பண்ணக்கூடியவர் சூரிய பகவான். இப்போது ஒரு சூரியனாகப்பட்ட அந்த சூரிய பகவான் அவர்கிட்டேருந்து வந்தவர் தான் சனி பகவான். சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்சேஷன் சொல்லணும் அப்படின்னா, ரெண்டு பேருமே நியாயத்துக்காக போராடக்கூடிய கிரகங்கள் தான். ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல எதனால் ஒத்துக்காது அப்படின்னா, ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துட்றேன். அதாவது தர்ம சங்கடம், அதாவது கர்ணனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் கரெக்டு, அதே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தர்மருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவும் கரெக்டு. அப்போ கர்ணன் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, எது நியாயமோ அதை பண்ணணும் அப்படின்பான். இதுவே தர்மர் பொறுத்த வரைக்கும் எது தர்மமோ அதை பண்ணணுமா. தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தவன் பசிக்குது, ஒரு தெரியாமல் என்ன பண்ணிட்டான்னா கையில் காசு இல்லை, ஒரு பரோட்டா கடையில் போய் ஒரு பரோட்டாவை எடுத்து தெரியாமல் தின்னுட்டான் அப்படின்னா, நியாயத்து பிரகாரம் அந்த பரோட்டாவை அவன் திருடி தின்னது தப்பு அப்படின்னு சொல்லி சூரிய பகவான் தீர்ப்பு கொடுப்பார். இதே சனி பகவான்கிட்ட போனால் தர்மத்து பிரகாரம் அவன் ருசிக்காக திருடல, பசிக்காக திருடி இருக்கான், பாவம் வேணா மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்னு தீர்ப்பு கொடுப்பார் சனி பகவான் பொறுத்த வரைக்கும். இதுவே இந்த வேரியேஷன்ஸில் என்ன அப்படின்னா, சூரியன் பொறுத்த வரைக்கும் நியாயம் தானே, அவன் திருடி இருக்கான், அப்போ தண்டனை கொடுக்குன்னு சொல்லும். ஆனால் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் வேறு சில விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவானுடைய தீர்ப்பு சரின்னு சொல்லலாம். வெகு சில விஷயங்களை சனி பகவானுடைய தீர்ப்பு தர்மத்தின் அடிப்படையில் நல்லது. உங்களுக்கே கூட மனசு ரீதியாக சில தீர்ப்புகள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, ஐயோ கோர்ட்டு இந்த தண்டனைக்கு தண்டனை கொடுக்குதே, ஒரு ரேப் கேஸ் நடக்குது, அதனால் பார்த்திங்கன்னா அந்த ரேப் பண்ண அந்த ஒரு கொலையாளியை ஒருத்தன் அண்ணங்காரனோ தம்பிக்காரனோ போய் கொல்லுவான்.
நியாயத்தின் ரீதியாக கொல்றதுங்கிறது தப்பு. அப்போ கோர்ட்டு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கும். சூரியன் போல் வந்துட்டு தர்மத்தின் ரீதியாக பார்க்கும்போது தங்கச்சியை வந்துட்டு ரேப் பண்ணிட்டான், அதனால் அவன் கொண்டிருக்கானே, இதுக்கு ஏன்டா தீர்ப்பு வந்து தப்பாக கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், தர்மத்தின் ரீதியாக அந்த தீர்ப்பை பார்க்குறோம். இப்போ சூரியனுக்கும் சனிக்கும் உண்டான பிரச்சனை என்ன அப்படின்னா நியாயம்தான் பெருசு, தர்மம் தான் பெருசு அப்படிங்கிறது. இதுதான் அவங்களுக்கு நடுவில் வாக்குவாதமே தவிர்த்து மிச்ச பிரகாரம் 2 பேருமே தர்மத்தையும் நியாயத்தையும் நிலைநாட்டுறதுக்காக தான் அஸ்ட்ராலஜியில் இந்த கிரகங்கள் இருக்குது. அதே போல் இந்த தர்மத்தின் தலைமகனான சனி பகவானுடைய குழந்தையான மாந்திக்கு ஒரு காரகத்துவம் இருக்கும்ல. இன்னைக்கு நியாயமும் தர்மமும் 2மே வந்துட்டு ஒரு விஷயத்தில் எடுபடாத பொழுது மாந்தி பிறப்பெடுக்கும். அதாவது சில அஸ்ட்ராலஜியில் சில விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நியாயமும் பலிதமாகாது, தர்மமும் தோற்று போகும். நியாயமும் தோக்கும் பொழுது தர்மமும் தோக்கும் பொழுது மாந்தி எழுச்சி பெறும். அதாவது ராவணன் பொறுத்த வரைக்கும் நியாயத்தையும் அடிக்கி உடைக்கிட்டாரு, தர்மத்தையும் அடித்து உடைச்சிட்டார். அப்போ என்ன மாந்தி, நீ தர்மமும் நியாயப்பிரகாரம் வந்தாலும் நான் தோக்கடிச்சிடுவேங்கும் பொழுது மாந்தி அங்கே எழுச்சி பெறுது ஜாதகத்தில். அப்போ என்ன அப்படின்னா இந்த 2மே எடுபடாத நேரத்தில் மாந்திங்கக்கூடிய பிளானட் வரும். சரி, இப்போது நம்மளுடைய வாழ்க்கை முறையில் பார்த்திங்கன்னா லக்னம்ங்கிறது வந்துட்டு நம்முடைய விதி ரீதியாகவும் சந்திரங்கிறது மதி ரீதியாகவும் ஜாதகத்தில் செயல்படும். வந்துட்டு மேபி வீடியோ லாங்காக போனால் சாரி ஃபார் தட். வருஷத்துக்கு ஒரு வீடியோ தான் போடுறேன், கொஞ்சம் லாங்காகவே போடுறேன். வந்துட்டு இப்போது விதி பிரகாரம்னா உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள், எல்லா விதமான உடல் ரிலேட்டடான விஷயங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடல் ரிலேட்டடான விஷயங்கள் சூரியனை மையப்படுத்தி ஜாதகத்திலேருந்து வரும். உங்களுடைய ஒரு நாள் நீங்கள் அன்றாட எதிர்கொள்ளக்கூடிய என்விரான்மெண்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த சொல்லி நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே லக்னத்தின் அடிப்படையில் க்ரியேட் ஆகும். வந்துட்டு இப்போது இந்த லக்னத்தின் ரீதியாக கிரியேட் ஆகல ஒரு கிரகங்களும் அதுங்களுடைய ஜனன காலத்துக்கு ஏற்பட்டார் போல், கோச்சாரத்துக்கு ஏற்பட்டார் போல் உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். இப்போ நம்ம அதுக்குள்ளுக்க போகாமல் என்ன ரீதியான விஷயங்களுக்கு வரும், சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நம்மளுடைய மனசுக்குள்ளுக்க ஒரு எண்ணங்கள் தினந்தனைக்கும் ஓடுது இல்லையா, ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை எந்திரிக்கும், ஒரு நாளைக்கு ஒரு நல்லது நடக்கும் இல்லையா. இது எல்லாமே சந்திரனை மையப்படுத்தி மனதில் எழக்கூடிய விஷயங்கள். வந்துட்டு இப்போது உங்கள் மனசு தான் சந்திரன். இந்த சந்திரன் வந்து பிளாக் போர்டாக அமைதியாக இருந்துகிட்ருக்குது. இப்போ திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷை வந்து சாப்பிட்லான்னுங்கும் போது ஒரு எண்ணங்கள் தோணுது. இப்போ என்ன அப்படின்னா சுக்கிர பகவான் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஆசையை தோன்றுறாரு. வந்துட்டு இப்போ இல்லை குரு பகவான் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா சாப்பிட்டா அது நல்லது தான். வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டா நல்லது தானே குரு பகவான் சொல்லுவார். இதுவே அது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்குன்னா குரு பகவான் அது கெட்டது தான், இருந்தாலும் ருசிகரமாக இருக்கும் அப்படின்னு சுக்கிரன் போடுவார். இப்போது நீங்கள் அங்கே போகிறீங்க, அங்கே வந்துட்டு உங்களுக்கு வேறு சில ஆசைகள் எழுது, அதாவது மதுபானம் சம்மந்தப்பட்டது, அதை சேர்த்து எடுத்தேன். இது ராகு உச்சக்கட்ட ஆசை நிலையை கொடுக்குறது. இது நம்ம எடுத்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்னு கூட விளைவுகளை வந்துட்டு சிந்திக்க வைக்கக்கூடியவர் கேது பகவான். வந்துட்டு அப்போது ஒரு சின்ன ஃபுட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா அது காரசாரமாக உணவு இருக்கணுமா, அப்போ செவ்வாய் பகவானை தோன்றும். புதன் என்ன பண்ணுவார்னா இன்றைக்கி நீ இதை சாப்பிட்டேன்னா நாளைக்கு உடம்பு கெட்டுருண்டா வந்துட்டு அப்படின்னு மனசு கொடுக்குற எண்ணத்தை போடுவார். அது புதன் பகவான். வந்துட்டு இப்படி ஒரு சின்ன ஒரு ஃபுட்டுங்கிற ஒரு மேட்ருக்குள்ளுக்கே அதுக்கப்புறம் அதை நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிற்பாடு வயிற்றில் மக்கர் பண்ணுச்சு அப்படின்னா சனி பகவான் வந்துட்டு கர்மா. ஓகேவா. அப்போது ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்குள்ளுக்கே இத்தனை மல்டிபிளான பிளானட்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளுக்கங்கிறது பூந்து புறப்படும். இந்த ஃபுட்டை சாப்பிட்லாமா வேணாமா டிசைட் பண்ணுறவர் வந்து சூரிய பகவான். வந்துட்டு அப்போ ஒரு சின்ன ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்குள்ளுக்க உங்கள் மனசுக்குள்ளுக்க 9 கிரகங்களும் பூந்து புறப்பட்டு வருது. வந்துட்டு சரி, இப்போ மாந்தி எங்கே சார் இங்கே வருது வந்துட்டு அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னா ஒரு துரித உணவை நீங்கள் சாப்பிட்றதுக்கு போகிறீங்க. வந்துட்டு இப்போ திடீர்னு உங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. வந்துட்டு அங்கே இட்லி மட்டும்தான் இருக்குது, எல்லா கடையும் மூடிட்டான் வந்துட்டு 11:30 மணிக்கு. அப்போ நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டே தான் ஆவேன் அப்படின்னு நீங்கள் மைண்டு சொன்னாலும் கூட தயவு செஞ்சு ஒரு பேக்கப்புக்கு இட்லியாச்சும் 2 வாங்கி வச்சுக்கோ, ஃப்ரைட் ரைஸ் கிடைக்கலாம், வேறு வழி கிடையாது. அப்போ வழி இல்லாத அந்த கதி மூடு வரும்பொழுது மாந்தி என்ன ஐடியா கொடுக்கணும், 2 இட்லியை வாங்கி வச்சுக்கோ, இப்போ போய் ஃப்ரைட் ரைஸ் தேடு, கிடச்சிச்சு அப்படின்னா ஃப்ரைட் ரைஸை சாப்பிடு. அப்போ இக்கட்டான சூழலில் வேறு எந்த ஆப்ஷனுமே இல்லாத பொழுது இப்போ ஒன்றுமே கிடையாது, இந்த வேலை நம்ம செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருப்பீங்க. வந்துட்டு
அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ளுக்க இந்த செயலை நீங்கள் செய்யலை அப்படின்னா அவங்க தலை துண்டாயிடும்னு ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லா வேலையும் தூக்கி தூரத்துக்கு வச்சுட்டு 10 நிமிஷத்துக்குள்ளுக்க அந்த செயலை செஞ்சு முடிக்கிறதுக்கு பார்ப்பீங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல எக்ஸாம் எழுதுவீங்க தெரியுமா? ஜாலியாக உட்காந்து எக்ஸாம் கடைசி 10 மினிட்ஸ் தான் இருக்குன்னு கிளாக்கர் வைக்கும் போது கடன்னு மறந்து போன கொஷின்ஸ்லாம் நினப்பு வரும். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளையும் பொறுமையாக உட்காந்து எழுதுன நீங்கள் அதிகப்படியான ஆன்சர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கடைசி 10 நிமிஷத்தில் எழுதுவீங்க வந்துட்டு. இதுக்கான காரணம் துரித கதியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளானட் வந்துட்டு அஸ்ட்ராலஜியில் வேகமாக செயல்படும். ஒன்று புதன், இன்னொன்று மாந்தி. அதாவது அதீதமான அழுத்தத்தை வந்துட்டு மனசுக்கு கொடுக்கும் பொழுது நிறைய பேருடைய மனசு என்னாகுன்னா விரக்திக்கு போயிடும். யாருக்கெல்லாம் விரக்திக்கு போயிடும் அப்படின்னா, ஜாதகத்தில் வந்து 2 பிளானட் வந்துட்டு அதிர்ஷ்டகரமான பிளானட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. இன்னொன்று வந்துட்டு மாந்தி வந்து 10-11 இல்லாமல் எங்கே இருந்தாலும் அவயோகம் தான் வந்துட்டு. அப்போது புதனும் மாந்தியும் பெக்யூலியரான பிளானட் வந்துட்டு. நீங்கள் 90% பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதனும் மாந்தியும் ஏதாச்சும், அதாவது இந்த 2 பிளானட்டுமே பொறுத்த வரைக்கும் சூக்ஷ்ம வலுப்பெறாமல் அவதிப்படுவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுத்தகரமான சூழ்நிலைகளில் முடிவெடுக்க முடியாமல் திணறுவாங்க வந்துட்டு. ஏதாவது ஒரு ப்ரெஷரான ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இந்த ப்ரெஷரான சுச்சுவேஷன்ஸில் அதிகப்படியாக பார்த்தீங்க அப்படின்னா எதிராளி மேலே கோபம் கொள்ளுவாங்க. அதாவது என்னென்னா ஒன்றுமே கிடையாது, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை வருது வந்துட்டு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பார்த்தீங்கன்னா உன்னால் தான் அது போச்சு, இவனால் தான் அது போச்சு, இது என்னால் முடியாது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லிட்டு போயிடலாம். 90% பீப்புள் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு 10% பீப்புள் லைஃப்பில் நீங்கள் சில பேரை பார்த்துருப்பீங்க, நீங்கள் கூட பொறாமப்பட்டிருப்பீங்க. அதாவது என்னென்னா இந்த 10 நிமிஷத்துக்குள்ளுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் அவன்கிட்ட கொடுத்தீங்கனாலும் கூட அவனால் என்ன முடியுதோ அந்த 10 நிமிஷத்தில் அவன் பண்ணிவிடுவான். அவன் குறை சொல்ல மாட்டான். அவனுடைய சிந்தனை ஆற்றல் அந்த இடத்துல வெகு வேகமாக செயல்படும். அதாவது இவ்வளோதாங்க டைம், இந்த டயத்துக்குள்ளுக்கு இதை நீங்கள் முடிச்சே ஆகணுங்க அப்படின்னு கொடுத்துட்டா எப்படி அதை முடிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டானா அவனுக்கு புதனோ மாந்தியோ இல்லைன்னு அர்த்தம். பேசிக்கலாக இதெல்லாம் வந்துட்டு முன்னாடியே முடிச்சு வச்சுருக்கணும், டயத்தில் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ போய் லாஸ்ட் மினிட்ல கொடுக்குறாங்க எப்படின்னு சொன்னால் அவனுக்கு புதனும் மாந்தியும் செயல்படலைன்னு அர்த்தம். இதுவே வெகு சில பேர் இருப்பான், அவன் சில நேரங்களில் பயந்தாங்குழியாக கூட இருப்பான் வந்துட்டு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சின்ன டைம் ஃப்ரேம் கொடுத்தா கூட அப்படியா நான் முடியுமே, நான் பண்ணுறேன்னு. நீங்கள் கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டி பீப்புள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று புதனோ மாந்தியோ உங்களுக்கு வலுவாக இருக்கும். அவங்க கிட்டக்க எப்பேற்பட்ட காரியத்தை கொடுத்தாலும் ஒன்றுமே கிடையாது. இப்போ எலான் மஸ்கில் போயிட்டு இதை நம்ம பண்ணணுமே, இதை பண்ண முடியுமான்னு கேட்டால் என்னால் முடியாது அப்படின்னு எலான் மஸ்க் சொல்ல மாட்டான். அது முடியாதா, இரு நான் எப்படி முடிக்கிறதுன்னு பார்க்குறேன் அந்த டயத்துக்குள்ளுக்கு, இப்படி தான் யோசிப்பான். நீங்கள் சயின்டிஸ்ட் எடுத்து பாருங்கள், நல்லா புதன் வந்துட்டு வலுவாக இருக்கும். இதை வந்து பண்ணணும்னு சொன்னால் பண்ண முடியாதுன்னு பட்டுன்னு அடிக்க மாட்டாங்க. அப்படியா இதை எப்படி பண்ணலான்னு யோசிப்பாங்க வந்துட்டு. நீங்கள் சில பேர் ரொம்ப கடந்து 10ல் ஒரு பீப்புள் இப்படி இருப்பாங்க, முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, அதை எப்படி முடிக்கலான்ங்கிறதுக்கு ஒரு ஐடியா எடுத்துகிட்டு வருவாங்க வந்துட்டு. இவங்க வெகு சில பேர் சோம்பேறியாக இருக்கலாக கூட இருக்கலாம் வந்துட்டு. நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களே சில பேருக்கு இருக்கும். அதாவது ஒரு 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 வேலையை வந்துட்டு 5 நாளில் முடிக்கணும் அப்படின்னா 4.5 நாள் கடத்திடுவீங்க வந்துட்டு. ஒரு கடைசியில் வரக்கூடிய ஒரு 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 அது முடிக்கக்கூடிய அந்த டெட் மூமெண்ட்டில் வந்துட்டு எப்படியோ அந்த ஒர்க்கை சீனும் சிவப்புமாக நல்லதாக பண்ணி முடிப்பீங்க. ஏதோ கன்றாவியாக பண்ணுறது வந்துட்டு மாந்தி புதன் வலுவாக இருக்குங்கிறத கிடையாது வந்துட்டு. செம்மையாகவும் செஞ்சு முடிப்பீங்க, ப்ரொடக்டிவாகவும் இருக்கும், பார்க்க நல்லாவும் இருக்கும். அது நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அது எப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளுக்க புதனோ மாந்தியோ இல்லை 2 பேருடைய ஆற்றலோ இருக்குதுன்னு அர்த்தம். என்னென்னா ஒரு குறிப்பிட்ட குறுகிய, அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லுவோம். புதன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக இயங்கும் போது பார்த்திங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருப்பார் புதன் வந்துட்டு. இந்த டயத்துக்குள்ளுக்கு முடிவெடுறான்னு சொல்லும் பொழுது புதனுக்கு வந்து கிரிட்டிக்கல் திங்கிங்கக்கூடிய எபிலிட்டி உண்டு அஸ்ட்ராலஜியில் வந்துட்டு. அதாவது இது எப்படி முடியும் முடியாது அதை சொல்கிறதுக்கு ஊரே சொல்லலாம் வந்துட்டு. இதை முடிக்கணுங்கிறதுக்கு விடை சொல்கிறவன் தான் புதன் வந்துட்டு. அப்போது அவங்கிட்டக்க இதை முடிக்கணும்னு நீங்கள் விடை கூறும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அவன் அதுக்கான, ஏன்னா புதனுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் உண்டு. உலகத்தில் அவனால் முடியாததுங்கிறது எதுவுமே கிடையாது. எதுக்கு நீங்கள் ஐடியா கேட்டாலும் புதனுக்கு ஐடியா கொடுக்க முடியும் வந்துட்டு. ஆனால் புதன்கிட்ட பிரச்சனை என்ன அப்படின்னா புதன் ஐடியா கொடுத்துரும் வந்துட்டு. இந்த செயலாக்கம்னு சொல்கிறதுக்கு மாந்தியோடைய வலு தேவை. அதாவது என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளுக்கு இது எப்படா முடிக்கிறதுன்னு கேட்டால் புதன்கிட்ட வந்துட்டு 15 நிமிஷம் தான் உனக்கு டைமர், நீ வந்துட்டு இந்த விஷயத்த நீ பண்ணணும் அப்படின்னா என்னமோ ஒரு ஐடியாவை துரட்டி கண்டுபிடிச்சிருவோம் வந்துட்டு. இப்போ வெகு சில
ஜாதகத்தில் கொஞ்சம் சூரியன் வலுவாக இருக்குது, செவ்வாய் வலுவாக இருக்குன்னா விடாதடியாக அடித்து பிடிச்சி முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. 50-50 அது நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் திங்கிங் வந்து பக்காவான பிளான் கொடுத்துரும் புதன் நல்லா இருந்துச்சுன்னா. இதுவே மாந்தியும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த திங்கிங் மட்டும் இல்லாமல் அதை செயல்முறைக்கும் கொண்டு வந்து அந்த லாஸ்ட் மினிட் கொடுக்க ஆக்கப்பூர்வமாக அந்த செயலை செய்து முடிப்பாங்க. வெகு சில பேருக்கு புதன் இருக்காது, மாந்தி மட்டும் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா அந்த கடைசி மொமெண்ட்டில் பெருசாக திங்கிங்லாம் எடுபட்டுருக்காது, என்னமோ ஒரு செயலை செய்வாங்க. ஆனால் அந்த செயல் மாந்தியினுடைய பிரதிபலிப்பால் நல்முறையில் கிளிக் ஆகி நல்ல முறையில் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆனால் எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, நடந்துருச்சு அப்படின்பாங்க. இதுவே புதன் மாந்தி ரெண்டுமே வலுவாக இருந்துச்சுன்னா நான் சிந்தித்தது போலவே எக்ஸிக்யூட் பண்ண நடந்துச்சுன்னு எடுத்து வைப்பாங்க. இதுதான் ஒரு கிரகத்தினான புதனுடைய வலு. மாந்தியும் புதனும் அந்த லெவலுக்கு, அதாவது அஸ்ட்ராலஜிக்கலில் ஒளிஞ்சிருக்கக்கூடிய பிளானட் இது ரெண்டு பொறுத்த வரைக்கும். இது சுலபத்தில் வலுத்து கிடச்சிடாது, கிடைச்சா யோகம், அவ்வளோதான் இது பொறுத்த வரைக்கும். ஓகே டன். நம்ம புதன் பொறுத்த வரைக்கும் எந்த லெவலுக்கு ஸ்பெசிஃபிக்காக பெக்யூலியராக திங்கிங்கில் எபிலிட்டி உண்டோ, கிரிட்டிக்கல் திங்கிங்கில் எபிலிட்டி உண்டோ, மாந்திக்கு கிரிட்டிக்கல் எக்ஸிக்யூஷன்ஸில் எபிலிட்டி ஜாஸ்தி பேசிக்கலாக. அதாவது ஒரு 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 இக்கட்டான சூழ்நிலை சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பதட்டப்பட்டாலும் காரியம் சதற மாட்டாங்க, ஃபோக்கஸ்டாக அந்த வேலையை பண்ணி முடிப்பாங்க. அவனுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா 10-11 மாந்தி இருக்கும். இல்லை சூக்ஷம வலுவாக வந்துட்டு ஏதாச்சும், ஏன்னா மாந்தியை பொறுத்தவரைக்கும் வேறு சில செயல்முறைகள் மூலியமாகவும் பலப்படுத்த முடியும். அதனால் அந்த பலம் இருக்கிறவனுக்கு எப்பேற்பட்ட அவன்கிட்ட என்னத்தை வேணாலும் நீங்கள் டாஸ்க் கொடுத்துக்கலாம். நீங்கள் அவன்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவனால் என்ன ப்ரொடெக்டிவாக அந்த பேஸ்லைனுக்கு பெட்டராக பண்ண முடியுமோ அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுப்பான் வந்துட்டு. இதுதான் மாந்தியுடைய எபிலிட்டி சூக்ஷமம். அதனால தான் அஸ்ட்ராலஜியில் மாந்திரீக முறைகளில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி, நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது மாந்தி வந்து எப்படி வந்துட்டு சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, புதன்னா தாய் மாமான்னு குறிக்கிறது போல் மாந்தி வந்துட்டு ஆத்மாவை குறிக்கக்கூடியது. உங்களுடைய மூதாதையர் வந்து சனி பகவான் அப்படின்னா அந்த மூதாதையர்களை சூக்ஷம வலு அடைஞ்சிருப்பாங்க இல்லையா, அதாவது நல்ல தெய்வீக நிலையில் இருக்கக்கூடியவங்க, சித்தர்கள், இவங்க எல்லாமே மாந்தியினுடைய சாரம் கொண்டவர்கள். ஒரு ஜாதகத்தில் பல ஜென்மத்து கர்மாவை வந்து ஒரு ஜென்மாவில் அழித்து அந்த ஒரு ஜென்மாலேயே முக்தி பெறக்கூடிய தன்மை ஆற்றலும் பார்த்திங்க அப்படின்னா மாந்திக்கு உண்டு. ஒரு சித்தரோ ஒரு தெய்வமோ ஒருத்தவனை இந்த ஜென்மத்தில் இதுக்கு அவனுக்கு இப்போ அதுக்கு பிற்பாடுன்னு 10 பிறவி இருக்குடா அப்படின்னு ஜாதக ரீதியாக சொன்னாலும் கூட, கேதுவே 12 இல்லைடா வந்துட்டு, அவனுக்கு 12வது அதிபதியே வலுவாக இல்லைடா வந்துட்டு, 12 ஒரு கிரகம் உச்சமாக கூட இல்லைடா, இருந்தாலும் அவனையும் மாந்தி ஜாதகத்தில் சுயவலு பெற்று இருந்துச்சு அப்படின்னா மோட்சத்தை நோக்கி தெய்வங்களால் இருக்க முடியும். அதாவது பார்த்திங்கன்னா மாந்தி வந்து அதீத வலு இருக்கக்கூடியவங்க டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு பவர்ஸ் கிடைக்கும். இன்ட்யூஷன் பவர் ஜாஸ்தி இருக்கும், அவங்க சொன்னால் பழிக்கும். அதே போல் அவங்க எண்ணத்தில் ஏதோ ஒன்று தோணும், அது கரெக்டாக நடக்கும் வந்துட்டு. அவங்க கை வச்சா கைராசி இருக்கும் வந்துட்டு. என்னமோ ஒரு அவங்க கிட்டக்க வந்து போயிட்டு வந்துடும், நம்மக்கிட்ட ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவோம். இது எப்படி ஒரு சித்தர் ஜீவ சமாதிக்கு நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டி ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டால் பெட்டராக இருக்கும். அதே போல் அவங்க உங்களுக்கு ஒரு செயல் செய்து கொடுத்தா பாசிட்டிவாக நடக்கும் வந்துட்டு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மாந்தி செயல்லையும் லாபத்துலையும், அதாவது 10-11 இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வலுவாற்றலுங்கிறது ஜெனரலிஸ்டிக்காகவே இருக்கும் வந்துட்டு. என்ன அப்படின்னா, ஏன்னா அதை அவங்க பண்ணலை, அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூக்ஷம சக்தி அவங்களுக்காக பண்ணி கொடுக்கும் வந்துட்டு. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ஜெனரலாக பொறுத்த வரைக்கும். எப்படி அதாவது மாந்தி வந்து 10லையோ 11லையோ யோகம் இல்லாமல் அமையாது. அப்படி அமைதுங்கிற பட்சத்தில் என்ன அப்படின்னா அவன் ஏதோ ஒரு பூர்வ ஜென்மத்தில் ஏதோ ஒரு யோகம் பண்ணியிருப்பான் வந்துட்டு. அதாவது அவனால் கண்ணுக்கு தெரியாத சூக்ஷம தெய்வங்களோ சித்தர்களோ மூதாதையர்களோ ஏதோ ஒரு பலன் வந்துட்டு அடைஞ்சிருப்பாங்க. அப்போது அதுக்கு பிரதிபிம்பமாக தான் மாந்தி அந்த கட்டத்தில் தூக்கி போட்டிருப்பாங்க வந்துட்டு. இதுவே மாந்தி மிச்ச கட்டத்திலாம் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவாக ஏதாச்சும் ஒன்று நடக்கும் வந்துட்டு, தேவையில்லாத எதையாச்சும் நம்மளை பின்தொடரும் வந்துட்டு. அதாவது என்ன அப்படின்னா வைப்பு, செய்வினை, ஏவல், கந்திஷ்டி, அதாவது என்ன சொல்கிறதுக்கு சில பூதங்கள், சில வந்துட்டு பிரம்மராட்சம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக அட்டாக்கபிள் ஆகும் வந்துட்டு ஜெனரலாக பொறுத்து. அதுவும் 8லலாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப மோசமாக, இல்லை லக்னம் 8 இதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் மோசமாக வந்துட்டு வலுங்கிறது அதிகமாக படுத்தும் 12லையும் கூட. அதாவது என்ன அப்படின்னா
சும்மாவே அவனுக்கு கண் திருஷ்டி படும். சும்மாவே பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ரொம்ப வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று சொன்னால் கூட அடி வாங்குவாங்க வந்துட்டு. இந்த மாதிரி நிறையா பண்ணும் வந்துட்டு. இதே நம்ம மேலே பொறாமல் கொண்டு யாராச்சும் ஏதாச்சும் தப்பான விஷயங்கள் பண்ணாலும் உடனே வந்து பலிதமாகும் வந்துட்டு. இதுதான் மாந்தி நெகட்டிவ். ஏன்னா மாந்தி வந்துட்டு ஈஸியாக அவங்க ஜாதகம் தேவை கிடையாது. எதிராளிக்கு பிரசன்னம் போட்டாலே மாந்தியினுடைய சூக்ஷமூலம் கோச்சாரத்தின் ரீதியாக தெரிஞ்சுக்கலாம் வந்துட்டு. தெரிஞ்சாங்கன்னா மாந்தியை பாசிட்டிவுக்கும் வளைக்கலாம், நெகட்டிவுக்கும் வளைக்கலாம் வந்துட்டு. ஸோ ஜென்ரலாக பொறுத்த வரைக்கும் மாந்தி என்ன அப்படின்னா ஃபோர்ஸபிள் பிளானட். அதாவது அது என்னன்னா, ஒரு ஜாதகத்தில் ஒருத்தவனுக்கு யோகமே இல்லாத டயத்தில் கூட மாந்தியோடைய கிரகத்தை வளைச்சி அவனுக்கு யோகத்தை கொண்டு வந்து வைக்க முடியும். அதே இது அப்படின்னா, எப்படி 11 எல்லா கிரகமும் இருந்தாலும் 12 மாந்தி இந்திரஜித்துக்கு இருக்கும் போது இறப்பு வரைக்கும் தழுவுனா இல்லையா, அதாவது லக்னத்தை நோக்கி போகும்போது இறப்பு வரைக்கும் தழுவுனா இல்லையா, அந்த போல் அந்த மாந்தி யோககரமாக இல்லை அப்படின்னா ஜாதகத்தில் எவ்வளோ யோகம் இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவிட்டி அவனையும் சாய்க்க முடியும் வந்துட்டு. ஜாதகம் சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார், என் ராசி பலன் பக்காவாக இருக்குது சார், எதனால் அந்த ராசி பலன் பலிதமாகலை, ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி ஒன்று ஒளிஞ்சிருக்கும். அது ஜனனகால ஜாதகத்தை விட மாந்தி மூலியமாக நெகட்டிவாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரிடிக்ஷன் நல்லாயிருக்கும், நல்லதும் நடந்துகிட்ருக்கும். அப்போ மாந்தி வந்துட்டு ஒரு விதத்தில் அந்த டைம் கட்டுக்குள்ளுக்க இருக்குது, நெகட்டிவாக இல்லை. இல்லாட்டி மாந்தி ஜனனகால ஜாதகத்தில் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் வந்துட்டு. அப்போது மாந்தியைக்கு யோகமும் செய்ய முடியும், அவயோகமும் செய்ய முடியும். அப்போ என்ன அப்படின்னா, மாந்தி எதனுடைய சாராம்சம்? ஆத்மாவினுடைய சாராம்சம். ஆத்மாவில் நல்ல ஆத்மா துணை இருக்கிறதுங்கிறது டிஃப்ரெண்ட்டு. இதே தீய ஆத்மாக்கள், இதே தேவையில்லாத சில தீய விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதுவும் பின்தொடர்றதும் பார்த்திங்கன்னா மாந்தியோட செயல்முறைகளுக்கு வரும். அது வந்துட்டு எதர்ச்சியெல்லாம் தொடரலாம், பர்பஸ்ஃபுல்லாக யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு பண்ணிவிட்டும் தொடரலாம் வந்துட்டு. அப்போது மாந்தியைக்கு நல்லதும் பண்ண முடியும், கெட்டதும் பண்ண முடியும். சரி, இந்த சனி பகவான் எதுக்காக மாந்தியை படைத்தார் அப்படின்னா, தன்னால் செய்ய முடியாத காரியத்துக்காக மாந்தியை படைத்தார். அதாவது சனி பகவானே உண்மையில் பார்த்திங்க அப்படின்னா மாந்தி வந்து தோற்றுனத்துக்கு காரணமே ஒருத்தனை அழிக்கணும், இந்திரஜித்தை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். நோக்கம் அழிவாக இருந்தாலும் அதை உருவாக்கின முறை பொறுத்த வரைக்கும் பிற்பகுதியில் மாந்தியை நெகட்டிவுக்காக மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு மாந்திக்கு கிடைச்ச வரம் தான். எதுவாக இருந்தாலும் நான் அதீதமாக பண்ணுவேன், அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் கூடிய வரங்கள் மாந்திக்கு கிடைச்ச தொட்டு தான். குடிகை நேரத்தில் நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது, எது பண்ணாலும் அபிவிருத்தி ஆகும். ஜென்ரலாக பொறுத்த வரைக்கும் சாவு நடந்தாலும் அதிகமாக நடக்கும், தங்கம் வாங்கினாலும் அதிகமாக பெருகும், வீடு வாங்கினாலும் அதிகமாக பெருகும். கல்யாணம் வந்துட்டு மாந்திட்டத்தில் பண்ணோம் அப்படின்னா 2ஆம் கல்யாணம் 3ஆம் கல்யாணம் போய்கிட்டே இருக்கும் வந்துட்டு. அதனால் குளிகையில் எப்படி எந்த மாதிரியான நல் விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் பண்ணலான்ங்கிறத பார்த்துங்கிறது சரிவர பண்ணணும் ஜென்ரலாக பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போது மாந்தியினுடைய செயல்முறைகளில் பொறுத்த வரைக்கும் ஆத்மாவின் தொடர்பு கொண்டது. சரி, இப்போ சனி பகவான் எதுக்காக மாந்தியை படைக்கிறாருன்னா, ஒருத்தனுக்கு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலரான டயத்தில் அவரால் யோகத்தை கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க வந்துட்டு. ஆனால் அவங்களுக்கு சனி பகவான் கொடுக்கணும்னு, ஏன்னா ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் ஒரு கதியில் நல் விஷயமாக ஒரு 10-11 இருந்திருக்கார் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில். இப்போ தற்சமய கோச்சாரம் பொறுத்த வரைக்கும் மோசமான இடத்துல சனி பகவான் இருக்காருன்னே வச்சுக்கோங்க வந்துட்டு. இப்போ சனி பகவான் அவயோகத்தை உங்களுக்கு செய்தாகணுங்கிற கூடிய விதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் நல்லவர் வந்துட்டு. அப்போ சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, அவர் வந்து என்றைக்குமே அவருடைய கேரக்டர் மாற்றிக்க மாட்டார். அப்போ ஜாதகத்தில் மாந்திக்கு அந்த பவரை கொடுத்துருவார். மாந்தி என்ன பண்ணுன்னா, சனி பகவானின் சார்பாக சனி பகவான் வந்துட்டு ஈட்டி எறிஞ்சாலும் மாந்தி அந்த ஈட்டியை வந்து தொய்வடைய வைக்கும். ஜாதகத்தில் தலைக்கு வந்தது தலைப்பையோட போகிற மாதிரி இருக்கும். சனி தசையுமே ஆட்டி படைக்காது மாந்தி வந்து வலுவாக இருந்துச்சு அப்படின்னா. ஏன்னா அவனுக்கு நல்லது பண்ண முடிவு பண்ணிட்டாரு, கோச்சார் ரீதியாக பண்ண முடியல. அப்போ மாந்தியை வச்சு நல்லது பண்ணுவார் வந்துட்டு. அவருடைய கேரக்டர்லேருந்து மாற்றிக்க மாட்டார். இதுவே சனி பகவான் வந்துட்டு 11லேயே யோககரமாக கோச்சார் ரீதியாக இருந்தாலும் கூட, ஆனால் சனி பகவானுக்கு அந்த ஜாதகரை பிடிக்கல, அவனோட செயல்முறைகள் பிடிக்கல அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் மாந்தியை வச்சு ஜாதகத்தில் கெடுப்பார் வந்துட்டு. இது இன்டர்னல்லாகவே வெளிநபர்கள்லாம் தாண்டி சனி பகவானே நம்மளுக்கே பிள்ளை சொல்லி வைக்கிற மாதிரி தான் வந்துட்டு பேசிக்கலாம். அப்போது சனி பகவானுடைய இயக்கம் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, ஏதாவது எப்படின்னா சில அரசியலில் வந்துட்டு சில விஷயங்கள் இருக்கும். என்னால் ஸ்ட்ரைட்டாக போய் அவனை அடிக்க முடியலடா வந்துட்டு, நான் அவனுக்கு சிரிச்சுக்கிட்டு நண்பனாக இருக்கேன், அதனால் சுற்றி இன்னொருத்தவனை வச்சு நான் இவனை போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் மாந்திய ஜாதகத்தில் இயக்குவார் வந்துட்டு. ஓகே,
பட் மாந்தி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சுழற்றுறவனுக்கு தகுந்த மாதிரி இயங்கும். அது நல்லதுக்கும் இயங்கும், கெட்டதுக்கும் இயங்கும். ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் மாந்தி எதுக்காக அப்படிங்கிறதுக்கான விஷயங்களுக்கு வருவோம். இப்போது ஒரு கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க, ஒரு தெய்வம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கிறதுக்காக உங்கள் நல்லது செய்யுது அப்படின்னா அப்போ தெய்வம் ஓர வஞ்சனை பிடிச்சது. ஒரு சித்தர் பீடத்துக்கு போகிறீங்க, அந்த சித்தர் நீங்கள் ஒரு பீடத்துக்கு வந்துட்டீங்கிறதுக்காக ஒன்று நல்லது பண்ணுறாருன்னா சித்தர் தன்னுடைய சமநிலைமை இழக்கிறாரு மாதிரி தானே ஒரு செயல்முறைகள் வருது. அப்போ கடவுள் பாரபட்சம் பார்க்குதுங்கக்கூடிய தன்மை வருது இல்லையா? ஆனால் கடவுள் பாரபட்சம் பார்ப்பது கிடையாது. சித்தர்களும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய விதி கர்மா பிரகாரம் உங்களுக்கு ஒரு நல்லது யோககரமானது இன்னொரு 10 வருஷம் கழித்து நடக்க போகிறதா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவங்க நினச்சா காலத்தை வளைச்சி 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நல்லதை 10 வருஷத்துக்கு முன்னாடியே நடக்க வச்சு அந்த 10 வருஷ காலகட்டங்களும் உங்களை நன்மையிலே வச்சுருக்க முடியும். இதை தான் ஜாதகத்தில் மாந்தி பண்ணும். அதாவது இப்போ ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு ஒரு 80 வயசில் உங்களுக்கு நல்லா பணங்காசு கிடைக்க போகுதுன்னு உங்களுக்கு யோகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வாழ போகிறதே 85 வயசு தான் வச்சுக்கோங்க. அந்த முதுமை காலகட்டத்தில் அந்த செல்வத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த யோகத்தை வளைச்சி கொண்டு 40ல் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. முன்கூட்டியே அந்த செல்வம் வரும் பொழுது அனுபவிக்கிறதுக்கு ஏஜும் இருக்குது, செல்வார்த்த விஷயங்களும் முன்கூட்டியே அந்த யோகத்தை நடந்ததுனால உங்களுக்கு ஃப்ளரிஷ்டாக யூஸ் பண்ணிக்கவும் முடியும். அப்போது ஒரு சில அவயோகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கண்டம் இருக்குது, 40 வயசில் கண்டம் இருக்குது. மாந்தி ஜாதகத்தில் நினச்சிச்சின்னா 40 வயசு கண்டத்தை தூக்கி கொண்டு போயிட்டு உங்களுடைய இறப்புக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கி போட்டுரும். உங்களுக்கு 87 வயசுனா 86 வயசு 85 வயசில் கொண்டு போயிட்டு அந்த கண்டத்தை போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 40 வயசில் கை கால் இழக்கிற கண்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது போய் 85 வயசில் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அடிபட்டு கீழே விழுவீங்க, கை செயல் இழந்து போகும், 1 வருஷத்துக்கு அப்புறம் உயிர் பிரியும். அப்போது ஒரு அவயோகத்தை தள்ளி போடக்கூடிய ஆற்றலும் மாந்திக்கு உண்டு, ஒரு நல் யோகத்தை முன்கூட்டியே உங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் ஜாதகத்தில் மாந்திக்கு உண்டு. எப்படி அஸ்ட்ராலஜிகளில் பொறுத்த வரைக்கும் மாந்தியை கெட்டதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இவனுக்கு கெட்ட காலம் இருக்குது, இவனுடைய ஜாதகத்தில் ஒரு கெட்ட அவயோகம் லாங் டர்மாக ஒரு 75வது வயசில் இருக்குது. நம்ம அந்த கெட்ட காலத்தில் மாந்தியை பிரயோகப்படுத்தி இந்த அவயோகத்தை கொண்டு இப்போ நம்ம எக்ஸிக்யூஷன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவன் காலம் வரைக்கும் வாழ்கிற காலம் வரைக்கும் நரகத்தில் வாழுவான். இந்த கெட்டதை தான் மாந்தி யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஜாதகத்தில் சனி பகவான் காலத்தை குறிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிளானட் அவருக்கு பிறந்தவர் தான் மாந்தி. அப்போ காலத்தை சுருக்கவும் விரிக்கவும் மாந்திக்கு தெரியும். சித்தர்கள் பொறுத்த வரைக்கும் இதே மாந்தியினுடைய சூக்ஷமத்தை யூஸ் பண்ணி தான் காலம் தாண்டி 1000 வருஷங்கள் 2000 வருஷங்கள்னு வாழ்கிறதுக்கு பண்ணுறாங்க. எப்படி மூச்சை அடக்கி காலத்தை நீட்டிக்கிறாங்களோ அதே போல் காலத்தை வளைக்கக்கூடிய ஆற்றல் மாந்திக்கு உண்டு. எப்படி? சரி, ஓகே, ஒரு எக்ஸாம்பிள். எப்படி நான் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய அன்றாட லைஃப்பில் எடுத்துக்கோங்க. ஒரு எக்ஸாம் எழுதும் போது கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாக இழுத்து எக்ஸாம் எழுதிருப்பீங்க. எப்படி வெறும் 1/2 மணி நேரத்தில் அவ்வளோ கொஸ்டின் நீங்கள் எழுதி முடிச்சிங்க? அப்போ நீங்கள் காலத்தை வளைச்சிருக்கீங்க. அப்போ இந்த ஃபோர்ஸ் ஏன் அப்போ கிடைக்கல? அப்போ லாஸ்ட் மினிட்ல இப்போ ஒன்றும் கிடையாது. ஒரு குழந்தை ஒரு பெத்த அம்மாவுக்கு கண்ணு முன்னாடி ஒரு காரு கடியில் மாட்டிக்கிச்சுன்னா, ஐயோ என் புள்ள காரு கடியில் மாட்டி டமான்னு விட்டு அந்த அம்மா காரை தூக்கி அந்த பிள்ளையை விடுவிச்சிடும். ஆனால் ஜென்ரலாக போய் அந்த அம்மாவை காரை தூக்க சொல்லுங்கள், தூக்க முடியாது. அப்போ அந்த குறிப்பிட்ட டைம் அந்த வலு எப்படி கிடைக்குது? அதுதான் மாந்தியின் பலம். அப்போது நம்மளே இப்போ இந்த வெயிட் என்னால் தூக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு 20 கிலோ வெயிட் அவங்களால தூக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. இதுவே சடார்னு உங்கள் கை அந்த 20 கிலோ வெயிட்டு கீழே மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ என் கை வலிக்கும் என்னமோ அடிச்சு பிடிச்சி அந்த வெயிட்டை நீங்கள் தூக்கி கீழே தூக்கி போட்டுருவீங்க. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா கவனிச்சிருப்பீங்கன்னா, ஒரு வெயிட்டை தூக்கும் போது மூச்சை நீங்கள் தம் கட்டினீங்கன்னா உங்களால் அதிக வெயிட்டு தூக்க முடியும். அப்போ என்ன ஆகுது? காற்று உள்ளே போச்சுன்னா உங்களுக்கு வலு ஏறுதா? அதுதான் மாந்தி ஜெனரலாக பொறுத்த வரைக்கும். உங்களால் செய்ய முடியாதுன்னு உங்கள் மனசு சில விஷயங்கள் சொல்லிடும். ஆனால் இக்கட்டான தருவாயில் உங்களாலேயும் அந்த விஷயத்தை செய்ய முடியும். அப்போ அந்த ஆற்றல் தான் மாந்தியின் ஆற்றல். அப்போ உங்களாலே காலத்தையும் சுருக்கி விரிக்க முடியுது. உங்களாலையும் முடியாத விஷயங்களை முடிக்க முடியுதுங்கிறது போல தான் ஜாதகத்தில் மாந்தி உங்களுக்குள்ளுக்கையும் செயல்பட்டுருக்கு. அந்த கிரகம் உங்கள் அஸ்ட்ராலஜிக்கல் சார்ட்டில் நீங்கள் எழுதலை அப்படின்னாலும் அது இருக்குது. அப்போது மாந்தி பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ளுக்க நின்று பலமும் கொடுக்கும், பலகீனமும் படுத்தும்.
எப்படி இப்போ நான் ரொம்ப பலமாக இருக்கேன் சார், நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் சார் வந்துட்டு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது, உங்களுடைய உற்றார் யாருக்கோ ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு வருது, கடன்னு வெளத்து போயிடும். உங்கள் ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளுக்கு வந்துட்டு முடியலன்னு நினைக்கும். அப்போ என்ன ஆகும்? பலகீனப்பட்டுருவீங்க. அப்போ திடீர்னு என்ன ஆகுது? உங்கள் மனசுக்குள்ளுக்க அந்த ஒரு சின்ன ஒரு தாட்டு தானே, சின்ன ஒரு செய்தி தானே வந்துச்சு, எப்படி நீங்கள் பலகீனம் மாறீங்க? அப்போ உங்களை விட்டு என்ன ஆற்றல் வெளியில் போச்சு? அந்த இக்கட்டான தருவாயில் திடீர்னு அந்த இக்கட்டான சூழ்நிலை நான் சமாளிக்கிறேன் வந்துட்டு என்ன ஆகுது? நான் அந்த ஹாஸ்பிட்டலில் டக்குன்னு நான் வந்து சேர்றேன், ஏதாச்சும் பணம் தேவையா, டக்குன்னு நான் எடுத்து போடுறேன், அதுக்குள்ளே யாரை கூப்பிட்டா அந்த ஹாஸ்பிட்டல் அங்கே போய் பார்த்துக்க முடியும்? திடீர்னு கிரிட்டிக்கல் திங்கிங் வருதுல, இதுவும் மாந்தியினுடைய ஆற்றல். அப்போது ஏதோ ஒன்று பலகீனமான இன்ஃபர்மேஷன் கேட்கும்போது உங்களை விட்டு வெளில போகுது. இதுவே ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு விஷயம் முடியலங்கும் போது பலமாகவும் உங்களுக்குள்ளுக்கும் எழுச்சி பெறுது. அந்த ஆற்றல் யார்? அவர் தான் மாந்தி பகவான். ஜெனரலாக பொறுத்தவரைக்கும் உங்களுக்குள்ளுக்கே அன்றாட இது நிகழும், ஒன்றுமே கிடையாது. ஐயோ நான் வந்துட்டு 8:50 வரைக்கும் நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பணுமான்னு உட்காந்துருப்பீங்க. திடீர்னு ஒன்று எந்திருப்பீங்க வந்துட்டு 10 நிமிஷத்துக்குள்ளே கிளம்பி வெளில நிற்பீங்க வந்துட்டு. யார் அது? அந்த கிரிட்டிக்கலான மொமெண்ட்டில் லாஸ்ட் மினிட்ல இது ஒரு சின்ன வேலை தான் கிளம்புறது. ஸோ அது மாந்தி எக்ஸிக்யூட் ஆகுது தெரியுமா? ஒரு பலம் திடீர்னு வருது தெரியுமா? எங்கேருந்து வருது? உங்களுக்குள்ளுக்கேருந்து எப்படி வருது? ஜாதகத்தில் லாஸ்ட் மினிட் ஃபோர்ஸ் உங்களை அறியாமல் நீங்கள் கொடுத்துட்டீங்க, அப்போது எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ இது கிளம்புறதுக்கு 10 நிமிஷம் யாருக்கு வேணாலும் எக்ஸிக்யூட் ஆகி ஒர்க் ஆகும் வந்துட்டு. ஆனால் ரொம்ப பெரிய காரியங்களை நீங்கள் சாதிக்கும் போது அந்த லாஸ்ட் மினிட் ஒர்க் உங்களுக்கு ஒர்க் ஆகணும் இல்லையா? ஒரு 10 நிமிஷம் தான் டைம் இருக்குது வந்துட்டு, நான் அதுக்குள்ளுக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் போகக்கூடிய நான் இலக்கை நான் ஃபாஸ்ட்டாக நான் ஓட்டுறேன் அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக எல்லோரும் ஓட்டுவாங்க, சேஃபாக ஓட்டுறவன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? மற்றவனுக்கும் இடையூறு கொடுக்காம பைக் ஓட்டுறவனுங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா? இந்த ஆற்றல் வெகு சிலருக்கு இருக்குது இல்லையா? அப்போது கிரிட்டிக்கலான விஷயத்தில் எந்த லெவலுக்கு கிரிட்டிக்கலான விஷயத்தை யாரால் பண்ண முடியுங்கிறத ஜாதகத்தில் தீர்மானிக்கிறதும் மாந்தி. அதாவது ஒரு சிலரால் இவ்வளோ தான் ப்ரெஷர் தாங்க முடியும்னு இருக்கும். அந்த ப்ரெஷரை வந்துட்டு தீர்மானிக்கிறது யார்? மாந்தி. இப்போது ரத்தன் டாட்டா கிட்டக்க போயிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியை வாங்கணும்னு சொன்னால் இப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு வாங்கிடலாம் அப்படின்பார் வந்துட்டு. அவருக்கு பேராற்றல் இருக்குது. இதுவே உங்ககிட்ட நான் வந்துட்டு ஒரு கம்பெனியை வாங்கணும்னு நான் சொன்னேன் அப்படின்னா, மாந்தி இருக்குதுங்கிற பட்சத்தில் என்ன பண்ணு, அட்லீஸ்ட் ஒரு 20 வருஷத்துக்காச்சும் நான் ஒரு பிளானை போட்டு இப்படி நான் பண்ண அந்த கம்பெனி வாங்கலாம் நீங்கள் ஒரு பிளான் சொல்லுவீங்க. பேசிக்கலாக மாந்தி ஆற்றல் இல்லைன்னா, ஐயோ நான் போய் கம்பெனி என்னால் வாங்க முடியாது அப்படின்பீங்க வந்துட்டு. இதுவே சின்ன விஷயத்துக்கு முடியாது அப்படின்னு சொல்கிறது மாந்தியினுடைய ஆற்றல் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். உங்களால் எந்த லெவலுக்கு முடியும் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சமாளிக்காமல் இருக்கிறது கிடையாது. பார்த்துக்கலான்னு சமாளிக்கணும், பார்த்துக்கவும் செய்யணும், சமாளிக்கவும் செய்யணும். அப்போது அந்த ஆற்றல் பெருக்கு உங்களுக்குள்ளுக்க ஏற்படுத்தக்கூடிய கிரகம் தான் மாந்தி. இப்போ சனி பகவான் ரிவர்ஸ் மோடில், அதாவது என்ன அப்படின்னா, சனி பகவான் ஒரு சைடு அப்படின்னா காலை பிடிச்சி இழுப்பார். ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலான்னும் போது டப்புன்னு தட்டி போகும் தெரியுமா? அப்போ சனி உங்களுக்கு அவயோகம் பண்ணிகிட்ருக்காருன்னு அர்த்தம் ஜெனரலாக பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தில். நீங்கள் சனி பகவான் அவயோகம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கிரிட்டிக்கல் மூமெண்ட்டில் டப்பான்னு உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா மாந்தி பகவான் வந்துட்டு பரவாயில்ல, உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்காருன்னு அர்த்தம். இதுவே சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குற நிலையில் இருக்கார். நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி முயற்சி பண்ணால் கிடச்சிடும், அன்றைக்கி முயற்சி பண்ணால் கிடச்சிடும், வேகமாக போவீங்க. லாஸ்ட் மொமெண்ட்டில் என்னமோ ஒரு குறியில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் போயிடுச்சு சார், 2 மார்க்கில் போயிடுச்சு சார், மாந்தி தட்டி விட்டுருக்கும் ஜெனரலாக பொறுத்த வரைக்கும். அப்போது 2 கிரகமும் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருந்தால் சூப்பர். அதாவது ஜாதகத்தில் சனி புதன் மாந்தி இந்த 3 பிளானட் பொறுத்த வரைக்கும் தடை இல்லாமல் இருந்துச்சுன்னா வேறு எந்த பிளானட்டுமே உங்களுக்கு தேவை கிடையாது. மிச்சம் எல்லா பிளானட்டும் இந்த 3மே டேக்கிள் பண்ணிக்கும் ஜெனரலாக பொறுத்த வரைக்கும். இதுவே மிச்ச கிரகங்கள் ஈவன் சனி பகவான் கூட தேவை கிடையாது, ஈவன் புதன் கூட தேவை கிடையாது. மாந்தி இருந்துச்சுன்னா கூட போட்டுக்கா என்னமாச்சும் பண்ணி லாஸ்ட் மூமெண்ட்டில் சாதிச்சு சக்ஸஸ் ஆகிருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய அரசியல்வாதிகள், சீனியர் ஆக்டர்ஸ்லேருந்து பெரிய நீங்கள் ஆட்கள் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு கதை வச்சுருப்பாங்க. அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னே தெரில, மிராக்கல், திடீர்னு அதை நான் பண்ணேன், எக்ஸிக்யூட் ஆச்சு, டைம் ஒர்க் அவுட் ஆச்சு, டைம் நல்லா இருக்குது. இந்த டயத்தை தான் மாந்தியோட கையில் இருக்குது. அப்போது இந்த இடத்துல அதாவது என்ன, காட்ஸ் கிரேஸ், என்னோடய மூதாதையர்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ், என் குலதெய்வத்தினுடைய பிளெஸ்ஸிங்ஸ் சார், என்னோடய தெய்வத்தினுடைய அனுகிரகம் சார், திடீர்னு டைம் ஒர்க் அவுட் ஆச்சு சார். எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? மாந்தியோட டைம். ஏன்னா மாந்திக்கு தசாபுக்தி கிடையாது, தான் சேர்ந்த தான் பார்த்த
அப்படிங்கக்கூடிய கிரகத்துக்கு பின்னாடியே நின்று எக்ஸிக்யூட் ஆகும். அது நினச்சா காலையும் வரும் கையும் கொடுக்கும் வந்துட்டு. அப்போ அது எக்ஸிக்யூட் ஆகும் பொழுது அது சேர்ந்துக்கக்கூடிய கிரகம் சார்ந்த தசா புக்திகள் இதெல்லாம் நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஜாதகத்தை உச்சத்துக்கு தூக்கிட்டு போயிடுவோம் வந்துட்டு. அது இல்லைனாலும் கூட ஏதோ ஒரு ரூட் ஃபார்மில் மாந்தி மட்டும் பலமாக இருந்தால் போதும். அது எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினச்சிருச்சு அப்படின்னா எங்கேயா இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகும் வந்துட்டு. இதுதான் மாந்தியினுடைய ஸ்பெஷல் பவர் ஜென்ரலாக பொறுத்த வரைக்கும். இந்த மாந்தியை சனி பகவான் எகெயின் கம்மிங் டு த பாயிண்ட் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது, எப்படி மாந்தியை சனி பகவான் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, தான் செய்ய வேண்டிய ஒரு செயலை வேகமாக மாந்தியை வச்சு சனி பகவான் செய்வார். ஏன்னா அவர் ஸ்லோ பிளானட் பேசிக்கலாக வந்துட்டு. ஆனால் சனி பகவான் கிட்ட இருக்கக்கூடிய தன்னுடைய புதல்வன், தன்னுடைய வேலையாள் போல், துவாரபாலகர் போல் மாந்தி ஒரு விஷயத்த ஒருத்தவனை ஃபாஸ்ட்டாக அடிக்கணும்னு சனி பகவான் முடிவு பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க, மாந்தியை வச்சு அடிப்பார். அதே போல் ஏன்னா சனி கொடுத்துன்னு எவராலும் தடுக்க முடியாதுங்கக்கூடிய ரூலுக்கு காரணம் என்னென்னா, சனியோர் ஸ்லோ பிளான்ட். அவர் என்னத்தை பெருசாக கொடுத்தா எப்படிரா வந்துட்டு அப்படின்னா, அவர் கொடுக்கறத தடுக்காமல் பார்த்துக்கிறதும் அவர் தடுக்க நினைக்கிறத மிச்ச கிரகம் கொடுக்காமல் பார்த்துக்கிறதும் செயல்முறை கிரகம் தான் மாந்தி ஜென்ரலாக பொறுத்த வரைக்கும். ஸோ ரெண்டுமே ஏதாவது என்னென்னா, எப்படி சூரியன் தர்ம சங்கடங்கிற நிலையில் ரெண்டாக பிரிஞ்சாங்களோ, சனி பகவான் தன்னால் இயங்கவே முடியலடா, என்னை அஷ்டங்கப்படுத்தி இப்படி வச்சுட்டாங்கடா வந்துட்டு அப்படின்னு லங்கேஷன் படுத்திட்டானுங்கிற தன்னுடைய செயலை தன்னால் ஆற்ற முடியல அப்படின்னு வெகுண்டெழுந்து பிச்சு போட்டு உருவான பிளான்ட் தான் மாந்தி. அப்போ இவருடைய செயலை எவராலும் தடுக்க முடியாது. இதுதான் காரணம் ஜெனரலாக பொறுத்த வரைக்கும். அப்போ மாந்தியினுடைய செயலை அது எக்ஸிக்யூட் ஆனு முடிவு பண்ணிச்சுன்னா எவனாலையும் தடுக்க முடியாது வந்துட்டு. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் திடீர்னு மாந்தி செயல்முறையில் போயிட்டு 150 கிலோமீட்டர் வேகத்தில் பைக்கில் போயிட்டுருக்கீங்க, 10 நிமிஷம் அந்த இலக்கை அடையணும்னு டபான்னு குறுக்க ஒருத்தன் கை நீட்டி உங்களுக்கு பிரேக் அடித்தா நீங்கள் அடிச்சிங்கன்னா பிரேக் என்ன அந்த வண்டி நிற்குமா என்ன வந்துட்டு. அந்த மாதிரி மாந்தியை மிச்ச பிளானட்னால தடுக்க முடியாது ஜென்ரலாக பொறுத்த வரைக்கும். ஒன்றுமே கிடையாது. இப்போ சும்மா ஜாலியாக வந்துட்டு ஒரு 10 அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கீங்க வண்டியில் வந்துட்டு, டக்குன்னு உங்களை டிராஃபிக் போலீஸ் நிறுத்தினான்னா ஸ்டாப் பண்ணிடலாம். இதுவே உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னமோ கிரிட்டிக்கலான மூமெண்ட், பின்னாடி தூக்கி வச்சுட்டு போயிட்டுருக்கீங்க, இதே டிராஃபிக் போலீஸ் தடுக்கிறாரு வந்துட்டு. அன்றைக்கி நீங்கள் ஹெல்மெட்லாம் போட்டு போகிறீங்க, புக்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்குது வந்துட்டு. நிப்பாட்டினா உங்கள் அம்மாவோட உயிரை காவந்து பண்ண முடியாது, நிப்பாட்டுவீங்களா? கேஸாது கீஸாது போனால் பார்த்துக்கலாம் வந்துட்டு. சர்ன்னு ஓட்டி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் இது பண்ணிவிட்டு ஃபைன் வரும்போது கோர்ட்டில் பேசி இதனால தான் நான் வேகமாக போனேன்னு நீங்கள் சொல்லுவீங்க தானே. அப்போ அந்த இடத்துல அந்த பயத்தையும் பதட்டத்தையும் உடைச்சி கூட நான் இந்த இடத்துல நான் இதை பண்ணாதான்டா கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு எந்த விதமான பயமும் அச்சமும் கொடுக்காம உங்களை ஒரு செயலை பண்ண வைக்க தெரியுமா, அதுதான் மாந்தி. கிரிட்டிக்கல் மூமெண்ட்டில் பயம் தெரியாது, கவனிச்சு பாருங்கள். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு இறங்குவீங்க தெரியுமா, அதுதான் மாந்தியோடைய ஃபோர்ஸ். ஏன்னா புதன் பயப்படும், புதன் பயந்தாங்குழி கிரகம், சிந்திக்கும், நல்லா சிந்திக்கும், ஆனால் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பயந்துடும். மாந்தி சிந்திக்கல, புதன் பலம் இருக்குது இல்லை, அதெல்லாம் முக்கியமே கிடையாது. எக்ஸிக்யூட் ஆனால் முடிவு பண்ணிடுச்சா என்ன கிரிட்டிக்கல் என்ன எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு நேற்று நிற்கும் மாந்தி பொறுத்த வரைக்கும். அதுதான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மாந்தியினுடைய பலம். இந்த பலத்தை எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் சரி, லங்கேஷனே இருந்தாலும் சரி, கடவுளே இருந்தாலும் சரி, எக்ஸிக்யூட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு சனி பகவான், பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எப்படி சூக்ஷ்ம வலுப்பெற்று அடித்து தூக்குறாரோ அதே குணம் தான் மாந்திக்கும் வந்துட்டு. ஆனால் செயல் தன்மைகள் சனி பகவானை தாண்டிலும் அதீத வலு மாந்திக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, வெகு சிலர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களால எந்திரிச்சு நடக்கவே முடியாது, ஒரு ஹேண்டிகிராஃப்ட் பர்சன் வச்சுக்கோங்க வந்துட்டு. அவங்களுடைய சிந்தனை ஆற்றல் பார்த்திங்கன்னா அதீத பலமாக இருக்கும், ரொம்ப வேகமாக திங்க் பண்ணுவாங்க கவனிச்சிங்கன்னா. அதே போல் உட்காந்த இடத்துலையே எல்லாரும் எப்படி அவங்களுக்கு வேலை வாங்குறதுன்னு தெரியும், ஒரு வேலையை முடிக்கிறதுன்னு தெரியும். நம்ம நடந்து போய் பண்ணுற ஆற்றலை விட அவங்க உட்காந்துருக்கிறதுனால உட்காந்துக்கிட்டே எப்படியெல்லாம் எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுங்கிற ஆற்றல் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும். கவனித்து பார்த்திங்கன்னா ஊனமுற்றவர்களுக்கு ஜென்ரலாக புரியும், மாற்றுத்திறனுக்கு வேற ஒரு திறன் தன்மைகள் அதீத பலம் கொடுக்குங்கிற மாதிரி சனி பகவானுக்கு மாந்தியை உபயோகப்படுத்தி எல்லா ஜாதகத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா சோலட்டி அடிப்பார் வந்துட்டு. வேகங்கள் ஜாஸ்தி சனி பகவானுக்கு. இருக்கிற பிளானட்டை விட சனி பகவான் ஸ்லோ பிளானட்டாக இருந்தாலும் மாந்தியை யூஸ் பண்ணுறதுனால அதீத வேகமாக ஜாதகத்தில் செயல்படுவார் வந்துட்டு. நன்றி.